மற்றுமொரு முக்கிய செய்தி, கேரளாவில் குளிர்பானம் மூலம் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் குளிர்பானம் மூலம் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், தண்டனையின் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பாரசாலை பகுதியில் கடந்த 2022 வருடம் அக்டோபர் மாதம் காதலன் சாரன்ராஜை காதலி கிரீஷ்மா கசாயத்தில் விஷம் கலந்தும் அதே போன்று ஜூஸ் சேலஞ்சு நடத்தியும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்தியதின் அடிப்படையில் 95 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன. இந்த வழக்கு நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி காதலி கிரீஷ்மா மற்றும் மூன்றாவது குற்றவாளியான தாய்மாமன் நிர்மல் குமாரன் நாயர் ஆகியோர் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு என்பது வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி இறுதிக்கட்ட வாதம் என்பது நடைபெற்றது. அதில் பல கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக அரசு வழக்கறிஞர் இது மிக ஒரு அபூர்வமான வழக்கு எனவும் இதற்காக தொடர்ச்சியாக கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார். அது மட்டுமின்றி இது குறிப்பாக 14 நாட்கள் சாரன்ராஜ் மருத்துவமனையில் இருந்த பிறகும் கிரீஷ்மாவின் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. அந்த அளவுக்கு சாரன்ராஜ் உண்மையாக இருந்திருக்கிறார். ஆனால் கிரீஷ்மா ஒரு அன்பை எவ்வாறு கொலை செய்து விட்டாரோ அதே போன்றுதான் இந்த காதலனையும் கொலை செய்து விட்டிருக்கிறார் என வாதாடினார். அதே போன்று கிரீஷ்மா தரப்பில் தனக்கு சிறிய வயது எனவும் படிக்க ஆசை இருப்பதாகவும் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டிய ஒரு காரணம் இருப்பதால் தனக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இந்த வாதம் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் தீர்ப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் முன்னோட்டமாக நீதிபதி AM பஷீர் கேரளா காவல்துறைக்கு முதல் கட்டமாக வாழ்த்து என்பது தெரிவித்திருக்கிறார். மிகவும் துல்லியமாக இந்த வழக்கை விசாரித்த கேரளா காவல்துறைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக அதன் பின் இந்த ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த வழக்கில் செய்திருப்பதாகவும் கிரீஷ்மா அதே போன்று உண்மையாக காதலித்த காதலனை அவர் ஒரு கொலை செய்திருப்பதாகவும் ஆனால் அவர் அந்த குற்றம் உணர்வோடு தான் அவர்கள் பழகி கொண்டிருக்கும் போதே அந்த குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அது மட்டுமின்றி விசாரணையின் போது அந்த விசாரணையை திசை திருப்பவும் கிரீஷ்மா முயற்சி என்பது மேற்கொண்டிருக்கிறார் எனவும் இன்றைய தினம் 586 பக்கங்கள் கொண்ட அந்த தண்டனை விவரத்தை நீதிபதி நீதிமன்ற வளாகத்தில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முன்னதாக 10 ஆண்டுகள் இந்த காதலன் சாரன்ராஜை அவர் அழைத்து சென்றதாகவும் குறிப்பாக கடைசி சென்றுதான் இந்த விஷம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 ஆண்டுகளவும் அதே போன்று இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்ப முயன்றதாக ஒரு 5 ஆண்டுகள் என 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதனைத் தொடர்ந்து தூக்கு தண்டனையும் விதித்து தற்பொழுது உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த விசாரணையின் பிறதான் அதே போன்று இந்த வழக்கை திசை திருப்ப முயன்றதாக தாய்மாமன் நிர்மல் குமாரன் நாயருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு விடப்பட்டிருக்கிறார். கேரளா மக்கள் உற்று நோக்கிய ஒரு வழக்காகும். அதே போன்று இந்தியா முழுவதும் உற்று நோக்கிய ஒரு வழக்கில் தற்பொழுது காதலி கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அபூர்வமான ஒரு வழக்கு என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உண்மையான ஒரு காதலிக்கு காதல் செய்வோருக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவும் அதே போன்று காதலிகள் இதே போன்று நடந்து கொள்வது இதோட முடிய வேண்டும் என்ற ஒரு கருத்தாகவும் அவர்கள் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை தற்பொழுது மிகவும் ஒரு வரவேற்றிருக்கின்றனர் சாரோனின் குடும்பத்தினர். அதே போன்று பொதுமக்களும் தற்பொழுது வரவேற்று கொண்டிருக்கின்றனர். மிகவும் ஒரு உற்று நோக்க குறிப்பாக கேரளா மட்டுமின்றி இந்த வழக்கில்
நாட்டு மக்கள் அனைவரும் இந்த வழக்கில் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்ப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.